மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ எங்கே இருக்குன்னா வாரணாசி காசியில் விஸ்வநாதர் கோயில் வாசல் கீழே உக்காண்டிருக்காங்க. டயர்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. இங்கே வந்து நிறைய விஷயம் கவர் பண்ணி முடிச்சாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாசி காட் அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது. நிறைய காட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து ஹாசி காட்டுன்ட்டு ஒரு காட் இருக்குது. அங்கே வந்து காலையில் சூரியன் உதயமாகும் போதும் ஈவினிங் சாயங்காலமாக சூரியன் மறையும் போதும் அங்கே வந்து இந்த கங்கா ஆர்த்தின்ட்டு ஒரு யாமம் நடத்துவாங்க, பூஜை நடத்துவாங்க. அதாவது கங்கா நதியிலேருந்து அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சூரிய பகவானை அதாவது வழிபட்டு அந்த மீதி அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய் அந்த நதியிலேயே கறக்கிற மாதிரி ஒரு பூஜை. அது வந்து டெய்லியும் நடக்குமாமா. இது காலையில் 5 மணி டு 6 மணி, அப்புறம் ஈவினிங் 6 மணி டு அதாவது 6 மணி டு 7 மணி இந்த சூரியன் மறையக்கூடிய டயத்தில், சன்ரைஸ் ஆகக்கூடிய டயத்தில், மறையக்கூடிய டயத்தில் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ அங்கே தான் கிளம்ப போகிறேன். நிறைய கவர் பண்ணி முடிச்சாச்சு. இங்கே வந்து போட்டிங் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, பஞ்சமே இல்லை. போட்டிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு காட்டுக்கும் ஒரு மாதிரி பே பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து இங்கே மணிகர்ணிகா காட் பக்கத்தில், அதாவது விஸ்வநாதர் கோயில்கிட்ட வந்து 100 ரூபா கேட்டாங்க. அங்கே தர்ஷனா காட்டுன்ட்டு ஒரு காட்டு இருக்குது, அங்கே வந்து 50 ரூபா கேட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டு மாறுது. இப்போ வந்து நான் வந்து ஹாசி காட் போக போகிறேன். ஒரு ஈவினிங் டைமில் போட்டிங் போனால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயில் கம்மியாகட்டும்னு பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த காட்டோட பேர் வந்து மண் மஹால் காட்டுன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவுமே போட்டிங் மட்டும்தான் போல இருக்குங்க. பாருங்க, செம க்ரௌடாக இருக்குது இந்த இடத்துல மட்டும். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் குட் ஈவினிங். இப்போ வந்து எங்கே இருக்கோன்னா திஸ் காட் நேம் ஹாசி காட்டில் பக்கத்தில் இருக்கும். மணிமஹால் காட்டுன்ற ஒரு ஏரியா. இங்கே வந்து கங்கா ஆர்த்தி வந்து நடத்த போகிறாங்க. செம்ம கூட்டமாக இருக்குது பாருங்க. இப்படியே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஆகுது. இன்னும் 1 ஹவர் இருக்குது. இப்போயே இவ்வளோ கூட்டம் வந்துட்டு பாருங்க. இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளோ ருத்ராட்சி மாலை. இந்த லைனில் தான் ஃபுல்லாக நடத்துவாங்க. அந்த யாமம் எழுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு இப்பயே. இது வந்து காலையிலன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்காது, ஈவினிங்ன்றதுனால தான் இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாருங்க. தெரியாதவங்களுக்கு அந்த டிவியில் பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி வச்சுருக்காங்க அங்கே. இங்கேருந்து பார்த்தா தெரியாதவங்களுக்கு. இது காலையில் சாயங்காலம் சூரியன் உதயமாகும் போதும் மறையும் போதும் இதை வந்து நடத்துவாங்க அந்த பூஜையை டெய்லியும். அதுதான் மணிகர்ணிகா காட்டாங்க பாருங்க. புகை எவ்வளோ புகை போகுது பாருங்க. ஃபுல்லாக பொல்யூஷன். என்னங்க எவ்வளோ நேரம் ஆகிடுச்சு, இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் வந்திருக்காங்க. எல்லாம் ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் போட்டுருக்காங்க பாருங்க. எல்லாம் यूनिफॉर्म மாதிரி போட்டுருக்காங்க. नाव को तत्काल प्रभाव से गंगा आरती के सामने से हटा लें। प्राचीन काल से ही गंगा नाव को तत्काल प्रभाव से गंगा आरती के सामने से हटा लें। अन्य नदियों को नाविक बंधु कृपया ध्यान दें। उस दृष्टि से माँ गंगा को
4 ஆயிடுச்சு, இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. இது சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது இது வந்து இது பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எப்பயோ மறைஞ்சிருச்சு சூரியன்லாம். இன்னும் அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணுறேன். हम लोग के बीच में उत्तर प्रदेश सरकार के कैबिनेट मंत्री बड़े भाई பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்ட்டு. அங்கே நதி இருக்கிறதே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் फोटो எடுக்கிறாங்க. अध्यक्ष श्री सुभाष मिश्रा जी, उपाध्यक्ष मित्र पंकज अग्रवाल जी, सचिव सुरजीत सिंह जी, कोषाध्यक्ष श्री आशीष तिवारी जी, நைட் வியூ பாருங்க. காசி நைட் வியூ. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் வந்து கங்கா ஆர்த்தி ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து எல்லாம் போட்டிங் கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து அடுத்தது போய் சாப்பிட்ணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது, 8:45 ஆகுது. வெளியில் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். க்ரௌட் செம்ம க்ரௌடாக இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குங்க. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம்.
இப்போ வந்து எல்லாமே முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கேன். நம்மளுக்கு வந்து இங்கே 2 ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்க. இவர் வந்து வேலூர் பாருங்க. ப்ரோ உங்கள் பேர்? நிதிஷ் ப்ரோ. நிதிஷ் இவர் பேர். இன்னொருத்தர் கேரளா ஃப்ரெண்ட் ஒருத்தர். ப்ரோ உங்கள் நேம்? ஆதித்யன். இவர் வந்து திருவனந்தபுரம். வெல்கம் டு மீட்டிங். இவர் வந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிட்டாரு. நிறைய நாள் ஆயிடுச்சு இங்கே இவங்களோட vlog நான் பார்த்துட்டாரு. ஸோ இப்போ வந்து நாங்கள் அடுத்தது வெளியில் கிளம்பிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். வீடியோ நல்லா இருக்கு. ஹலோ மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நைட் வியூ நல்லா இருக்குங்க இந்த லொக்கேஷனில். ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரியே இருக்குது. இதில் அதிகமாக பைக் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கேயே நிறுத்திடுறாங்க. இந்த லோக்கல் பீப்புள் சொல்லி வராங்க. பெரிய பெரிய 2 வீலர் தான் 1-2 அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி பெரிய வெஹிக்கிள்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏங்க ப்ரோ, இந்த பனாரஸ் பட்டு நம்ம ஊர் சைடே கிடைக்குமா? சர்ச் பண்ணி பார்த்தா நம்ம ஊர்ல இருந்தா ஒரு நெஞ்சுங்களா எத்தனை. ஆனால் நம்ம ஊர் சைடெலாம் கேட்டால் அதெல்லாம் பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. இல்லை ப்ரோ, ஏன்னா முன்ன மாதிரியெல்லாம் இங்கே இல்லை. இப்போ வந்து இங்கே வந்து சூரத்லேருந்து வருது. இங்கே அதுக்கப்புறம் ஈரோட்லேருந்து. நான் ரூமில் ஒரு அண்ணாவை மீட் பண்ணேன். அவர் ஈரோட்லேருந்து இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. சாரீஸு, ஷர்ட்ஸு, கிளாத்தே அங்கே தான் ரெடி ஆகுது. ஆனால் ரொம்ப ரெடி ஆகுது. ஈரோடு, திருப்பத்தூர் அங்கேருந்து இதுதான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் சூரத்லேருந்து. ஆனால் இங்கே வந்து அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. நல்லா இங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து இங்கே நேர்ந்திருந்தாங்க ப்ரோ. ஆனால் முன்ன மாதிரி இல்லை இப்போ. இதெல்லாம் இது காசியில் நைட்டில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. நைட் வாக் நடந்து போயிட்டுருக்கேன். ஹலோ மக்களே, ஃபைனலாக ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. அவ்வளோதான். ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்தே வந்தேன். இங்கேருந்து வந்து ஒரு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பணும். வேறு ரூம் நாளைக்கு மாற்றணும். டார்மெண்ட்ரியில் போய் தங்க போகிறேன். ஸோ நாளைக்கு நாளான்னைக்கோட இந்த காசி சீரீஸ் வந்து முடியும். நாளைக்கு வந்து நிறைய விஷயம் பார்க்க போகிறீங்க. நாளைக்கு வந்து இங்கே தமிழ் மக்கள் வந்து நிறைய வாழ்ந்துட்டு வராங்க. தமிழர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் விளாக் பண்ண போகிறோம். ஓகே, நேற்று சரியாக தூங்கவே இல்லை. 2-3 நாள் சரியாக தூக்கமே இல்லை. இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரி, ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய் பாய், see you from. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கேன்னா காசி விஸ்வநாதர் கோயில் முன்னாடி தாங்க இருக்கேன். பாருங்கள், இவ்வளோ காசியில் இருக்கேன். படிக்கட்டே மலை மாதிரி இருக்குது. இவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் போகணும். நான் மேலே போயிட்டு உள்ளே கேமரா எடுக்க அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. எடுக்க முடிஞ்சதுன்னா பார்க்குறேன், இல்லைன்னா எடுக்க முடியாதுன்னா அப்புறம் வந்து கீழே வந்து நான் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இது வந்து விஸ்வநாதர் கோயில். கோயிலுக்குள்ளேயே பேங்க் இருக்குது, அப்புறம் ஏடிஎம் இருக்குது. இந்த மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாமே. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அனுபவம். ஃபஸ்ட்டு தமிழ்காரங்களை மீட் பண்ணியிருக்கேன் காசியில். அண்ணன் தான் இவர், காட்பாடியிலேருந்து வந்திருக்காரு. நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களாண்ணா? சரி சரி. எப்போ, நேற்று வந்தீங்களா இன்னைக்கா? 9 மணிக்கா? இப்போ எப்போ கிளம்புவீங்க? 3 நாள் கிளம்புவீங்க. ராமேஸ்வரமா?
ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கோயிலுக்குள்ளே பேங்க் இருக்கிறது, ஏடிஎம் இருக்கிறது, இந்த மாதிரி ஹோட்டல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு புதுவிதமான அனுபவமாக இருக்குது. விஸ்வநாத கோயிலுக்குள்ளே இருக்கேன். செம க்ரௌடாக இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் உள்ளே போகணும். கேமரா அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே வந்து மொபைல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணவில்லை. ஸோ உள்ளே வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பெருசாக பர்மிஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ உள்ளே போயிட்டு அப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். போகிற வழியில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. டம்ளர் பாருங்க. इसमें पाल का जूस है, लस्सी மாவு மாதிரி இருக்கு, ஒயிட் கலர்ல. பிடிக்கலாங்களா? कितना 20 में 20 ரூபா. 20 रुपये 2 में. हाँ ठीक है. 20 में खत्म हो गया दही खत्म हो गया. இது எப்படி பால் கோவால இருந்தா பாலில் ப்ரோ, பாலில் வந்து பாலில் செய்வாங்க. பால் மட்டும்தானே, வேற ஏதாச்சும் சக்கரை? பால் தான் ப்ரோ, இது பால். பால் மட்டும்தானா? ட்ரை பண்ணி பார்ப்போமா? புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு, தயிர் மாதிரி இருக்கு. இப்படி தான் இருக்கும் அது. லைட்டாக தயிர் மாதிரி இருக்குது, புளிப்பாக இருக்கிற மாதிரி. இனிப்பும் புளிப்பும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதா? இப்போ நம்ம ஊர் லஸ்ஸி ஷாப்பில் பார்த்துருக்கேன். லஸ்ஸி ஷாப்பெல்லாம் இதுதான் ப்ரோ அது. எந்த டீ ஷாப்லையா? அந்த காலத்து மாதிரியே யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. அடுப்பு ரொம்ப பழைய மாடலுங்க, ரொம்ப பழைய மாடல். டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு. பழைய மாடலில் இந்த ஃபேன் வச்சு அடுப்பு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. ரிக்ஷாவில் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் டைம் ரிக்ஷா எக்ஸ்பீரியன்ஸ். இது நல்லா தாங்க இருக்குது, சைக்கிளில் போகிற மாதிரி இருக்குது. தலைவர் வேறு மாதிரி ஓட்டுறாரு பேக் போஸ்டில். ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருக்காங்க இவங்க. இந்த நாட்டிலன்ட்டு தெரியல, இந்த ஊரில் பொறுத்த வரைக்கும் அடுப்பில் இருந்து, குக்கிங்கில் இருந்து, வெஹிக்கல் டிரான்ஸ்போர்ட்லேருந்து, டிரான்ஸ்போர்ட் காரும் இந்த மாதிரியும் இருக்குது. இருந்தாலும் இதையும் இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊரில் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது. அடுத்த சீரீஸில் வந்து தமிழ் மக்களை போய் மீட் பண்ண போகிறேன். இங்கே வந்து தமிழர்கள் ஏரியான்ட்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் மீட் பண்ண போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you, bye from Sabari. Peace.